ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ராதிகா வீட்டுக்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட டடன்னு மாற்றி மாற்றி திரும்புகிறாங்க. என்னடா இது இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. பாட்டி ஒரு பக்கம் ராதிகா நீ கம்முனுருன்னு சொன்னதுக்கு நீங்கள் சும்மா கடங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னாடி மாமியார்னு பார்க்காம இந்த கிளி கிளிகிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா ஒரு பக்கம் என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. இப்படி ஆர்கியூமெண்ட் பெருசாக போக நான் வீடை காலி பண்ணி தான் அவன்ப்பா உன்ட்டெல்லாம் என்னால் வாழ முடியாதுப்பான்ட்டாங்க. பொசுக்குன்னு சொல்லிட்டாங்களே. எல்லாத்துக்கும் அடங்கி போகிறது நம்ம பாக்கியாவாக இருப்பாங்க. நீ எப்படிப்பா நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேருக்கு வாக்குவாதம் பெருசாக. அதுக்கப்புறம் இவர் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. கோபி மயங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் மயங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்கே பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை. இவரையே டென்ஷன் பண்ணுறீங்க, டென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் இங்கே இனியா வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம ராதிகாவை தாங்க. வழக்கமாகவே இந்த ஆட்டம் ஆடுறாளே இப்போ நல்லா ஆடுவாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ராதிகா ஒரு பக்கம் திரும்பி நிற்க அந்த டைம் பார்த்து எங்கள் வீட்டுக்கு ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, இதுக்கப்புறம் வரவே வராதிங்கன்னு பேச உடனே பாக்கியா அமைதியாருன்னு சொல்லி பார்த்தாங்க. கேட்கலங்க. அளவுக்கு ஏற்ற மாதிரி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி படாப்படானா விட்டாங்க கண்ணத்தில். அதுக்கப்புறம் இது கோச்சிக்கிட்டு போக அந்த டைம் பார்த்து நம்ம கோபி வந்துட்டாரு. கோச்சிக்கிட்டு போனோடனே கோபி வருவார். அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு டேடி ஒன்றும் இல்லையா டேடின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஹெல்த்துக்கெலாம் சீரியஸாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா யாருமே நம்மள சட்டை பண்ணலையேன்னு சொல்லிட்டு விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு பக்கம் அழுதுகிட்டே கிளம்பிட்டாங்க. தேவையா இதெல்லாம் செவனின்னு வீட்டிலே இருந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாட்டிக்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா. யாருக்காக? ராதிகாக்காக. ஆனால் அந்த பொண்ணுக்கு இது புரிய போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்